ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3-3-2 ரூல். இப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு மெடிக்கல் அசஸ்மெண்ட். இன்டுபேட் பண்ணும்போது ஏர்வே டிஃபிகல்ட் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக இந்த ரூல் யூஸ் பண்ணுறாங்க. இதில் இருக்க ஃபர்ஸ்ட் 3 அப்படிங்கிறது இன்டர் இன்சிஷார் டிஸ்டன்ஸ். லோவர் அண்ட் அப்பர் இன்சிஷார் இருக்கும். அதுக்கு ரெண்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்க்குறது. 3 ஃபிங்கர் பிரெத் இருக்கணும். இமேஜ் பாருங்கள், புரியும். செகண்ட் 3 வந்து ஹயாய்டு மென்டல் டிஸ்டன்ஸ். ஹயாய்டு போனுக்கும் மென்டமுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸு 3 ஃபிங்கர் பிரெத் இருக்கணும். அடுத்தது தேர்டு ஒன்றா இருக்கிற 2. இதோட யூஸ் என்னென்னு பார்த்தோம்னா, தைராய்டு ஹயாய்டு டிஸ்டன்ஸு. தைராய்டு கார்டிலேஜ் இருக்கும். தைராய்டு நாட்சுக்கும் ஹயாய்டு போனுக்கும் நடுவில் 2 ஃபிங்கர் பிரெத் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா ஓகே. இது மூணுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ஈஸி இன்டுபேட் பண்ணலாம். இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிஃபிகல்ட் இன்டுபேஷன் இருக்கான்னு சொல்லிட்டு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண முடியும். ப்ரோஆக்டிவாக ஃபஸ்ட்டே எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்க முடியும். ஸோ இப்படி பண்ணுறதுனால பேஷண்ட்டுக்கு காம்ப்ளிகேஷன் இல்லாமல் கொஞ்சம் கம்மி பண்ண முடியும் நம்மளால். நெக்ஸ்ட்டு எக்யூப்மெண்ட்லாம் முன்னாடியே வேணும். வேறு என்ன எப்படி வந்து நம்ம வந்து இன்டுபேட் பண்ண போகிறோம், வேறு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் வந்துட்டு முன்னாடி இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி. ரொம்ப எஃபிஷியண்ட்டாக நம்மளால் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். தென் லெமன் அசஸ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. லெமன் ஸ்கேல் அப்படின்னு என்னென்னா, வேறு இன்னும் இதில் ஒரு 4 இது இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அந்த அசஸ்மெண்ட்டையும் வந்துட்டு நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும்.